பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணுனா இது மாறும், என்ன செஞ்சா இது சரியாகும், நான் எங்க போய் மன்னிப்பு கேட்கணும், நான் யார்கிட்ட போய் இதை காரியத்தை செய்யணும், நான் என்ன ஆரம்பிக்கணும். ஒரு வெறுமையா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எதுவுமே அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது இல்லை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பித்ததோ, எப்படி உருவானதோ, அது உருவான இடம் தெரியாமல், அது எப்படி ஆரம்பித்தது என்கிற இடம் தெரியாமல் இந்த அக்கினி எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த அக்கினி அவிந்து வரும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனை எவ்வளவு பெரியதாய் மாறினாலும் அது மாறின வண்ணமாகவே அது ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம போகிற பாதையில என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியாத போது நம்மளே ஒரு முடிவு எடுத்துருவோம். அப்படின்னா இங்கே போய் கடன் வாங்கலாம், இவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு குறுக்கு வழி, இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி நம்முடைய மனசு பாருங்க, யாரெல்லாம் என்னென்ன சொல்லுதோ அங்கெல்லாம் நம்ம போவோம், என்ன சொன்னாலும் அதை கேட்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்பதான் இந்த தேவ மனுஷன் என்ன ஒரு தீர்மானம் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. போன உடனே கர்த்தர் கொடுத்தார், ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அமைதியா உட்கார்ந்துறார், அமைதியா தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டார். ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் என்ன பண்ண போறேன்னா, நான் அமைதியா உங்க சமூகத்தில் உட்கார போறேன், நான் ஜெபம் பண்ண போறேன், நான் கர்த்தரை தேட போறேன், நான் வேற எந்த ட்ரை பண்ண போறதும் இல்லை. இது யார் பிரச்சனை, யார் செஞ்சா, இது எல்லாத்தையும் நான் ஆராய்ஞ்சு பார்க்க போறதும் இல்லை. நான் உங்க சமூகத்துல உட்கார்றேன்னு கர்த்தர் சமூகத்துல அப்படியே சாம்பலில் கடந்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த வழியை ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே அவருக்கு வாய்க்க பண்ணினார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலையும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இனி நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அங்க இங்க அங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு பின்னாடியே ஓடக்கூடாது. அதை பண்ணலாமா? எத்தையுமே இல்லை. நான் என்ன நம்புறேன்னா, அவர் சமூகத்திலே காத்திருக்கிறவர்களை அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள், அவரை தேடுகிறவர்கள் புது பலனை அடைவார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் எங்க உட்கார போறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க தானே ஆண்டவரை கொடுத்தீங்க, நீங்க தானே ஆண்டவரை கொடுத்தீங்க, நீங்க தானே ஆண்டவரை படைச்சிங்க, நீங்க தானே ஆண்டவரை இதை அனுமதிச்சிங்க, நீங்க தானே ஆண்டவரை என் பிள்ளைய கொடுத்தீங்க. என் பிள்ளைய மாத்துறதுக்கு உங்களால முடியும், என் சூழ்நிலையை மாத்துறதுக்கு உங்களால முடியும், என்னுடைய நிலைமையை மாத்துறதுக்கு உங்களால முடியும். நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை தேடி கொண்டு வர வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எனக்காக எத்தனை தூரத்தில் இருந்தாலும் அதை கொண்டு வந்து கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் இருக்கிற இடத்திலே கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நான் எங்கும் அல்ல, கர்த்தரே எனக்காக. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? அப்படியே கைகளை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இனி அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு எனக்கு தெரியல, அடுத்த படி நான் என்ன எடுத்து வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. யார்கிட்ட போய் நிற்கிறது, எங்க கை கட்டி நிற்கிறது, யார்கிட்ட உதவி கேட்கறது, என்ன பண்ணலாம், எந்த ஊருக்கு போகலாம். ஆனா ஆண்டவர் இதை மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயும் இல்லை, வேற எங்கும் இல்லை, வேறு எவரிடத்திலும் இல்லை, அவர் ஒருத்தரையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்தவர் அவர்தானே, வானம் பூமி படைத்தவர் அவர்தானே. பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னதத்திலிருந்து 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 கர்த்தர் ஒத்தாசையை அனுப்புவதற்கு
கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நான் நம்புறேன், கர்த்தர் சமூகத்தில் இருந்து ஜெயிச்சு ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு வைங்களேன், அதை ஒருவராலும் பிடுங்கவே முடியாது, அதை ஒருவராலும் எடுக்கவே முடியாது. நீங்க ஓடி ஓடி போய் அலைஞ்சு அலைஞ்சு போய் எடுக்கிறதுல ஒரு முடிவு வரும். அது சில நாட்கள் மட்டும்தான் நம்மிடத்துல இருக்கும். ஆனா ஆண்டவரா ஒன்று கொடுப்பாரு, ஆண்டவரா ஒன்று தருவார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நீங்க பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் செய்யாது, நீங்க அமர்ந்திருங்க, நீங்க என் பாதத்தில் அமர்ந்திருங்க. யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, எவ்வளவு அலைஞ்சாரு, எவ்வளவு அலைஞ்சாரு, எவ்வளவு பாடுபட்டாரு. ஆனா கடைசியில என்ன ஆசீர்வாதம் தான் அவருக்கு நின்றுச்சு அப்படின்னு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய நான் உம்மை போக விடுவதே இல்லை. ஆமென். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நான் நம்புறேன், கர்த்தரே உங்களுக்கு செய்ய போறாரு. சிலருடைய வியாதிகளுக்கு கர்த்தர் விடுதலை தர போறாரு, ஆண்டவரே தர போறாரு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. எவ்வளவு நீங்க பயப்பட வேண்டாம். அவர் தான் நீங்க போகிற வழியை அறிஞ்சிருக்கிறார்ல, அவருக்கு ஏன் விடுதலை தர தெரியாது? அதைத்தான் யோபுவை பார்த்து சொல்றாரு, நீ என்னும் பண்ண வேணாம்பா. ஆண்டவரே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேனே, எல்லாத்தையும் அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஆண்டவரே பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீ அமர்ந்திருந்து, நீ அமர்ந்திருந்து. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் எந்த டாக்டரை பார்க்கணும்? நெக்ஸ்ட் எந்த வைக்கியல பார்க்கணும்? நெக்ஸ்ட் நான் இந்த காரியத்தை என்ன பார்க்கணும்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கானதை, நானே உங்களுக்கானதை கொண்டு வருவேன், கொண்டு வருவேன். எல்லாருடைய கரங்களையும் தட்டி, வேறு எங்கிருந்தும் இல்லை. ஹல்லேலூயா. கைகள் எல்லாரும் தட்டி சொல்லுவோம், ஆமென். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் நான் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், எஸ் பாட பாட அந்த மகிமை கர்த்தர் தருவாராக. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் சொல்லுவோம். இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இப்ப சொல்லு, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அப்பா இப்போ இயேசுவே, தேடி போக வேண்டாம், அது தேடி வரட்டும். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடைய தாகம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்பு கடந்து போன ஒரு பாதை, இதே யோபு எந்த பாதையில கடந்து போனாரோ அதே பாதையில தான் யோசேப்பு கடந்து போறாரு. அவருக்கு ஒரு காலகட்டம் வருது, இனி என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. இனி என்ன செய்யணும்? நான் இதுக்கு மேல என்ன உழைக்கணும்? போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது பாவம் வந்துச்சு, நான் ஜெயிச்சிட்டேன் ஆண்டவரே, நான் சாட்சியா வாழ்ந்தேன்ல, சிறைச்சாலையில் இவ்வளோ வேலை இருந்து நான் சாட்சியா வாழ்ந்தேன்ல. இப்போ அவரா ஒன்ன ட்ரை பண்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ பயப்படவும் வேண்டாம், நீ கலங்கவும் வேண்டாம். இந்த சூழ்நிலையில நான் தான் உன்னை அழைச்சிட்டு போறேன், இந்த டைமிங்ல நான் தான் உன்னை கொண்டு போறேன். நீங்கள் அமர்ந்திருந்து
அது அந்த டைம் வரும்போது, அந்த வருஷம் வரும்போது, அந்த காலம் வரும்போது சகலமும் ஒழுங்கா கிளியரா அழகா மாறி கர்த்தரே அந்த காரியத்தை செய்வார். அவரே அதற்கான ஆட்களை கொண்டு வருவார். நான் நம்புறேன் அந்த டைம் வரும்போது உங்களுக்கான வாசல் திறக்கும். அந்த டைம் வரும்போது உங்களுக்கான நபரை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த டைம் வரும்போது சகலமும் கர்த்தர் சரி பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் எங்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னா, நான் ட்ரை பண்றது பரலோகத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அங்கிருந்து எனக்கு உதவி வரும். நம்புறீங்களா இல்லையா? நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நிச்சயமாய் ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எங்கெங்கயோ போய் செலவு பண்ணாங்கல்ல, ஆனா ஏதாவது ஒரு யூஸ் இருந்துச்சா? வேதம் சொல்லுது பணம் செலவானது தான் மிச்சம், அவங்க உடம்பு வருத்தப்பட்டது தான் மிச்சம். ஆனா கடைசியில் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, இனி எங்கேயும் போக மாட்டேன், செத்தா சாகிற, உயிரோட இருந்தா உயிரோட இருக்கிறேன். அந்த ஒரு தீர்மானம் இதெல்லாம் என்னுடைய கண்கூடா நான் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. பாஸ்டர் கழுத்துல கேன்சர் எத்தனையோ பேர் சொல்றாங்க. அது என்ன விசுவாசம் நினைக்கிறீங்க? எவ்வளோ பெரிய ஃபெய்த்! அத்தனை பேரும் சொல்றாங்க இது ரொம்ப மோசம் பாஸ்டர், நீங்க சரி பண்ணுங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க, கொஞ்சம் பார்க்கலாம். அவர் சொன்னாரு, எனக்கு எதுவும் இல்லை, கர்த்தர் உயிரோட கொடுத்தா பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்வேன், அவரை எடுத்துட்டாருன்னா அப்படியே ராஜ்யத்திற்கு போயிடுவேன், எனக்கு அதை குறித்து கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்ட்டாரு. எந்த ட்ரை பண்ணல. வாரம் டெய்லி ப்ரேயர் நடக்கும். கழுத்துல ஒரு கர்ச்சீப்பை வச்சுட்டு ஜிப்பாவை அந்த அந்த பட்டனை போட்டு மூடி வச்சிருப்பாரு. ப்ரேயர் முடியவே சில நேரத்தில் அந்த சீல் அதிகமாகும். அப்படியே மாத்திட்டே இருப்போம் நாங்கள். அதோட கிட்டத்தட்ட 8 years, 8 வருஷம், 8 வருஷம் வரைக்கும் எத்தனையோ பேர் சொன்னதுக்கு அப்புறம் கூட கேட்கவே இல்லைங்க. அவர் எந்த ட்ரையுமே பண்ணலைங்க. அந்த வியாதிக்காக ஒரு முயற்சி எடுக்கல. 8வது வருஷத்துல நியூ இயர் சர்வீஸ்ல வாக்கு தத்தத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது கட்டி உடைஞ்சு முழுக்க சட்டை நனைஞ்சு ரெடியானவர் தான். அதுக்கப்புறம் அந்த தீங்கு அவருக்கு வரவே இல்லை. கர்த்தர் பரிபூரணமான சுகத்தை கொடுத்தார். நான் நம்புறேன் அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், அந்த தேவன் இன்றும் வாழ்கிறார். நாம் பிரசங்கம் பண்ணும் போது அந்த மகிமை கடந்து வருது. கர்த்தர் சொல்றாரு, நீங்க ட்ரை பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்க, நீங்க தேட வேண்டியதெல்லாம் தேடிட்டீங்க, எல்லாம் ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியருக்கு ஒரு காரணம் இருக்குது, இந்த ஃபெயிலியருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தர் சொல்றார், நானே செய்வேன், உனக்கு நான் செய்வேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் சுகமாக்குவேன், நான் உன்னை சாட்சியா நிறுத்துவேன். நம்புறவங்க கைகளை தட்டி முழு வெள்ளத்தோடு எஸ் ஹalleluya, எஸ் கர்த்தர் செய்ய போறார். நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வல்லமை இந்த முதல் நாளில் இறங்கட்டும் அக்கினி இயேசுவே, இயேசப்பா, ரம்தோ ரகதரலமா. நீங்க மகிமைப்படணும். இந்த வார்த்தை உச்சரிக்கும் போதே, காதுகளில் தொனிக்கும் போதே அற்புதம் நடக்கட்டும். ஹalleluya. வல்லமை புறப்பட்டு வரட்டும். சுகம் புறப்பட்டு வரட்டும். செய்வனை கட்டுகள் அப்படியே உடைஞ்சு போகட்டும். மாந்திரிக கட்டுகள் உடையட்டும். நெடு நாட்களாய் இருக்கிற வியாதி இப்ப சரியாகட்டும். திறக்கப்படாத அந்த கர்ப்பங்கள் இப்பொழுது திறப்பதாக, இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. பலன் அடைய வேண்டிய சரீரங்கள் இப்பொழுது பலன் அடைவதாக. ஜீசஸ் ஹalleluya. கைகளை தட்டி பாடி ஆமென். வேறெங்கிருந்தும் இல்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. ஹalleluya. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் சொல்லுவோம். காற்றையும்
உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை, சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை. உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. ஓ, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன். சொல்லு, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடம். இயேசுவா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேறெங்கிருந்தும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. செய்யும் கர்த்தர். கடைசியா வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, நோக்கி பார்க்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அஜா, இந்த சூழ்நிலைகள் மாறணும் ஆண்டவரே, மாறணும் ஆண்டவரே. நீர் உயிரோடு இருக்கிறீர் என்கிறத நீங்க நிரூபிச்சிடணும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வருத்தத்தோடு வேதனையோட யாரெல்லாம் ஜெப குறிப்புகளுக்கு அனுப்பி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய ஊழியக்காரன் திறப்புல நிக்கிறப்பா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் நீங்க தானே ஆண்டவரே. உனக்கு ஒரு நல்ல முடிவை தருவேன்னு நீங்க சொன்னீங்க இல்லப்பா, சொன்னீங்க இல்லப்பா, சொன்னீங்கல்ல ஆண்டவரே. யோபுவை போல நாங்க நீதிமான்கள்னு சொல்ல முடியல, யோபுவை போல நாங்க உத்தமர்கள் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனாலும் உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து அதை மேல மாறுறதுக்கு நாங்க விருப்பப்படுறோம். அந்த மனுஷன் பார்த்த அதே அற்புதத்தை எங்க கண்கள் நீர் காண பண்ண போகிறதற்காய், நீர் காண பண்ண போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை தடையில்லாம நடத்தி கொடுங்க ஆண்டவரே. நாளைக்கும் ஆண்டவரே திரளான ஜனங்களை கொண்டு வாங்கப்பா, ஆன்லைன்ல திரளான ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. பிரசங்கம் நடக்க நடக்க ஹீலிங் நடக்கணும். அற்புதங்கள் தூர தேசத்துல நடக்கிறத நாங்க கேள்விப்படணும் ஆண்டவரே. உங்க பாதத்திலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பிள்ளைகள் சாப்பிடுகிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, செய்கிற வேலை, இது எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய கரம் அப்படியே கூட இருக்கட்டும். இன்னைக்கு ராத்திரி அவங்களோட பேசிட்டே இருக்கணும் ஆண்டவரே, அப்படியே அவங்கள எழுப்பிட்டே இருக்கணும் ஆண்டவரே, அப்படியே அவங்கள தட்டி கொடுத்துட்டே இருக்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை அப்படியே ஒரு குளுக்கோஸ் ஒரு மனுஷனுக்குள்ள ஏறும்போது எந்த அளவுக்கு பலன் அடையுமோ, அதே போல இந்த வார்த்தை அவளுக்குள்ள போக போக அவங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி அப்படியே எரிஞ்சு 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 அப்படியே பலப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே ஒரு புது ஃபீல், ஒரு புது அனுபவம், ஒரு புது உற்சாகம் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் நினைக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.